ஹாய் ஆல். இன்னைக்கு நான் என்னோட பாட்காஸ்ட் வந்து டிம்பிள் கபாடியா அவர்கள் வந்து செருப்பு இல்லாமல் காஷ்மீரில் சோனாமார்கில் அந்த பனியில் நடந்து ஓடி வந்ததை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கோட பாட்காஸ்ட். ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முன்காலத்தில் அது சாவித்ரி அவங்க நடித்த அந்த காலகட்டத்தில் வாணிஸ்ரீ, சாவித்ரி 60s அண்ட் 60s அப் டு 70s மிடில்னு வச்சுப்போமே. அப்போல்லாம் வந்து நடிகைகள் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காட்சிகள் எடுக்கும்போதுன்னா அவங்க செருப்பு போட்டுக்க மாட்டாங்க. அவங்க ஏன்னா அந்த பாடல் காட்சிகளை எடுக்கும்போது தாங்க போட்டுருக்கிற செருப்பை கைட்டி வச்சுட்டு அந்த மாஸ்டர் காலில் ஒரு விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் எவ்ரிடே. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ் வந்து ஒரு 4 நாளைக்கு நடக்கும். 4 நாளும் காலம்பரை வந்து டான்ஸ் அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர் காலில் விழுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த டான்ஸ் கேர்ள்ஸ் அப்படிம்போம். அந்த காலத்தில் பாவம் அவங்களெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம டீசெண்டாக வந்து டான்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறோம். அந்த டான்ஸ் கேர்ள்ஸும் சரி, அந்த டான்ஸ் பாய்ஸஸும் சரி, பின்னாடி ஆடுறவங்க அவங்களும் வந்து அவங்க மாஸ்டர் காலில் விழுந்துட்டு வந்துட்டு போவாங்க. அப்புறம் அவங்க வந்து மென்னு போட்டுப்பாங்க ஷூ. அண்டு நான் பார்த்த வரைக்கும் மென்னு காலில் விழுந்த மாதிரி நான் பார்க்கல. பட் விமன் எல்லாரையும் பார்த்துருக்கேன். நான் நிறைய நடிகைகளை பார்த்துருக்கேன். ஸ்ரீபிரியா பார்த்துருக்கேன், லக்ஷ்மி அம்மா கூட 60s பார்த்துருக்கேன். அது ஸோ அவங்க வந்து காலை தொட்டு கும்பிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், அந்த 60s அண்ட் 70s வந்து மென்னு ஷூ போட்டுருப்பாரு. பட் விமன் யாரும் ஷூ செருப்பு போட்டுருக்க மாட்டாங்க. வெறும் காலில் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பட் அதே மாதிரி செட்டில் தானே அப்போல்லாம் ஷூட்டிங் நடக்கும். அண்டு யாருக்கும் டப்பிங் கிடையாது. அவங்க சொந்த வாய்ஸில் தான் அவங்க பேசுவாங்க. அண்ட் அவங்க ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல நின்று நீங்கள் பேசணும் அப்படின்ற மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது அந்த மைக்கு நமக்கு தெரியாது கண்ணுக்கு, பட் மேலேருந்து அந்த மைக்கு அவங்க கீழே இறங்கும் அது பேசுறதுக்கு. அதனால அப்போ வந்து அவங்க வந்து செருப்பு போட்டுட்டு நடந்து அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அந்த செருப்பு சத்தம் கேட்கும் இல்லையா? அப்போ அந்த எடிட்டிங் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லை அங்கே. அதனால் அவங்க ஷாட்டுக்கு முன்னாடி செருப்பை கட்டி வச்சுட்டு அவங்க போய் நடிச்சுட்டு வந்து உட்காந்துப்பாங்க. அது அப்பையும் மென்னு வந்து செருப்பு போட்டுப்பாங்க. சில சமயம் சத்தம் கேட்கும், பட் இக்னோர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அது. ஏன்னா ஒரு படத்தில் சிவாஜி சார் போட்டுட்டு சத்தம் கேட்டது, அவரே வந்து இது சத்தம் கேட்குறதுப்பா அப்படி சொல்லிட்டு கட்டி வச்சுட்டார் அவர். அந்த மாதிரி ஞாபகம் ஷூட்டிங் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. பட் ஐ எம் நாட் 100% ஷுர். அது மாதிரி செருப்பு வந்து போட்டுக்காமல் அவங்க நிறைய நடிப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பாட்டை பாருங்களேன், இந்த கண்ணி கல்யாண பெண் கோலம், அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தால் லேக் எடுத்திருக்காங்க. அந்த பாட்டை ஆக்சுவலி காஷ்மீரில் தால் லேக்கில் எடுத்திருக்காங்க அவங்க. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மேடையில் ஏறுவாங்க, இறங்குவாங்க. அந்த ஒரு குட்டி சௌராட்டம் இருக்கும், அதிலெல்லாம் ஏறி டான்ஸ் ஆடுவாங்க கேஆர் விஜயா அம்மா. பட் செருப்பே போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. வேற ஜெய்சங்கர் ஷூ போட்டுட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி ஐ திங்க் 1990 நினைக்கிறேன், டிம்பிள் கபாடியா வந்து ஒரு காஷ்மீரியா ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த படம் பேர் எனக்கு தெரியல, ப்ளீஸ் யாராவது கூகுள் பண்ணி சொல்லுங்கள். அந்த படம் ரிலீஸ் ஆகலன்ட்டு கேள்விப்பட்டேன். அப்புறமா அது எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லை. அவங்க வந்து அந்த பட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, அது ஒரு மேகசினுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து மேலேந்து அந்த சோனாமார்கில் எடுத்திருக்காங்க. சோனாமார்க் உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக பனிக்கட்டி. அங்கே மேலேந்து ஒரு ஷாட் அவங்களுக்கு மேலே உச்சத்தில், அந்த பனியில் உச்சத்தில் இருந்து வேகமாக கீழே இறங்கி ஓடி வரணும். அவங்க வெறும் காலோட, செருப்பு ஒன்றும் போட்டுக்காமல் வெறும் காலோட வேகமாக அவங்க ஓடி வரணும். அந்த மாதிரி அவங்க வேகமாக ஓடி வந்து நடிச்சுட்டு, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அப்போ எக்ஸ்ப்ரெஷன் காமிக்கணும். கால் அப்படியே ரொம்ப விரைச்சி போகும். அதெல்லாம் மூஞ்சியில் காமிக்கக்கூடாது. நீங்கள் அவங்க எந்த காரணத்துக்காக வேகமாக ஓடி வராங்களோ, அழுதுண்டே ஓடி வந்தாங்கன்னா அழுதுண்டே அந்த அழுகு அந்த மூஞ்சியில் காமிக்கணும். இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் அது. அப்போல்லாம் நடிக்கிறதுங்கிறது அப்போல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான ஜாப் தான் அது.
அவங்க வந்து அந்த மாதிரி நடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்களாம். அவங்க சேரில் உட்காந்துட்டுருக்காங்க. அப்போது வந்து அது ஷூட்டிங்கை பார்க்கறதுக்கு நிறைய நார்த் இண்டியன்ஸ் பப்ளிக் ஹாஸ் கேதர்ட். அந்த பப்ளிக்கில் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்கன்னா, பாரு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இவங்க, செருப்பு கூட போடாமல் மேலேந்து அழுதுண்டே ஓடி வந்து கீழே வந்து வந்தாங்க. நம்ம ஒன்றால் அதெல்லாம் பண்ணவே முடியாது, செருப்பு இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது இந்த குளிரில் நாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இது டிம்பிள் கபாடியாவே சொன்னது ஒரு இன்டர்வியூவில். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் என்ன இந்த ஹைட் என்ன, அதுக்கும் மேலே ஹைட்டுலேருந்து நான் அழுதுண்டே ஓடி வருவேன் செருப்பு இல்லாமல் அப்படின்னாங்களாம். ஸோ அவங்க அதை ரொம்ப ஜோக்கியாக ரொம்ப ஃபன்னியாக அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் வந்து நடிக்கிறதுன்னு வந்துட்டாங்கன்னா பல கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து அதை வந்து அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த பாட்டு பாருங்கண்ணா, அந்த என்ன பார்வை உந்தன் பார்வை, அதில் அவர் ஷூ போட்டுருப்பாரு. காஞ்சனா அம்மா வந்து செருப்பு போடாமல் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அதுவும் அந்த வெயிலில் அப்போல்லாம் உங்களுக்கு இது கிடையாது, உங்களுக்கு இப்போ மாதிரியான வசதிகள் எதுவும் கிடையாது. அதனால் நல்ல பட்டப்பட வெயிலில் தான் ஷூட்டிங் எடுப்பாங்க. ஸோ அவங்க அதில் வெயிலில் டான்ஸ் ஆடிண்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு லவ் பண்ணிட்டு அந்த லவ் ஆங்கிளில் கொண்டு வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப் அப்படின்னு சொல்ல வரேன் நான். அதான் நீங்கள் அந்த மாதிரி எந்த பாட்டை வந்து செருப்பு இல்லாமல், நடிகை செருப்பு இல்லாமல் போட்டு நடித்ததை ஏதாவது பாடல் இருந்தால் அது கமெண்ட்ஸில் எழுதுங்க நீங்கள் பார்த்தது. அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, நான் பார்த்து ஜெயலலிதா மேமும் சரி சரோஜா தேவி அவர்களும் சரி, அதாவது கிராமத்து பொண்ணுன்னு வந்தானா செருப்பு போட்டுக்க மாட்டாங்க. பட் அதர்வைஸ் 2 பேருமே செருப்பு போட்டுருந்தா நடப்பாங்க, நடித்தாங்க. அது எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் சரி, சிவாஜி அங்கிள் படமாக இருந்தாலும் சரி, யார் படமாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே செருப்பு போட்டுப்பாங்க. ஓகே ஆல், உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்களுக்கு என்ன தோன்றது இதை பற்றி அப்படிங்கிறத எழுதுங்க. தேங்க்யூ.